ஃபர்ஸ்ட் படம் வந்து சூப்பர் கான்செப்ட். அதாவது சுகர் பேஷண்ட் வந்து மருந்து அதுக்காக நீங்க இறங்குனீங்க. அதுவே Yes, பெரிய sir. ஒரு வரவேற்பா இருந்தது. எஸ் சார். ஆனா இப்போ சமீபமா பார்த்தீங்கன்னா, இந்த போதை கலாச்சாரம் அந்த படங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாரி போதை கலாச்சாரம் அந்த மாரி உங்ககிட்ட ட்ரெண்டிங்ல அந்த மாரி ஸ்டோரீஸ் ஏதாவது வந்தா நடிப்பீங்களா? மக்களுக்கு மெசேஜ் சொல்ற மாரி படங்கள் நடிப்பீங்களா? இல்லை, எப்பவுமே இதில் வந்து ஒரு கான்செப்டோட தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கும்போது எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். கண்டிப்பாக நெகட்டிவ் ஷேடான விஷயங்கள் எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் தான். இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக தான் இருக்கும். சார் சரவணன் சார். எஸ் சார். இங்கே சார். பட்டி Yes, sir. தொட்டி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு தெரியும். எஸ் சார். இந்த படத்தை நீங்க அடிமட்ட மக்களுக்கும் போய் சேர்ற அளவுக்கு நீங்க என்ன மாதிரி எடுத்துட்டு போய் சேர்க்க போறீங்க சார் இந்த படத்தை? இல்லை, அதுக்கு முதல்ல ஆச்சாரம் தான். இது உங்கள் முன்னாடி தான் இருக்கும். இது உங்கள் முன்னாடி இருக்கிறத விட வேற என்ன இருக்குது? பட்டி தொட்டிக்கிட்ட போய் சேர்றது நீங்கள் தான். உங்கள் மூலமாக தான் எல்லாட்டும் போய் சேரப்போகுது. இதை விட பெருசு என்ன இருக்குது? லெஜண்ட் சார். எஸ் சார். ஆக்சுவலா படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மாஸ் ஹீரோக்கள் இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா யோகி பாபு வாயில கூட சிகரெட் வச்சுட்டாங்க. சரிங்க. ஆனா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து அந்த இது பண்ணல. ஆமாம், சிகரெட் ஒரு தண்ணி படத்தில் வந்தால் சிகரெட்டு ட்ரிங்க்ஸ் ரெண்டுமே பண்ண மாட்டேன். கேட்க அவ்வளோதான் போதுமா? நான் ரியல் லைஃப்லயும் பண்றதில்ல, சினிமாவிலும் அது பண்றதில்ல. சார் சரவணன் சார். எஸ் சார். முதல் படத்துல ஊர்வசி ரவுத்தையில வைக்கிறீங்க. ஆமாங்க, ஆமா. இந்த படத்துல ஹீரோயினை கண்ணில் காட்ட மாட்டேங்கிறீங்க. இல்ல, ஆல்ரெடி நான் தான் சொல்றேன் பாரு, பாயல் ராஜபத்னு சொல்லிட்டு ஆடியோ ஃபங்க்ஷன்ல எல்லாருமே கலந்துக்குவாங்க. சரி. எல்லா ஆர்டிஸ்டும் கலந்துக்குவாங்க. Next.